வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த ஒரு ராசி இருக்குது அப்படின்னா ரிஷப ராசியை தவிர வேறு எந்த ராசின்னு சொல்ல முடியாது. ரிஷப ராசி அப்படிங்கிறது ஒரு நிலைத்தன்மை, பொறுமை, நிதானம், குடும்ப பாசம், பணத்தின் மதிப்பு, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக கருதப்படுற ராசி தான் இந்த ரிஷப ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறினாலும் அவங்க அடையக்கூடிய நிலை மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, இவங்க வளர்ச்சி ஆகிறது தெரியவே தெரியாது. ஆனால் அந்த வளர்ச்சியாகி ஒரு இடத்துல நிற்கிறாங்கள, அது நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு உயரமாக இருக்கும். இவங்க வளரும் போது கூட நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அகங்காரம் வெளியே காட்ட மாட்டாங்க. ஒருத்தன் திடீர் பணக்காரனானா எப்படி வருவான்? முன்னாடி நாள் ரொம்ப அப்படியே ஒரு ஏழ்மையான ட்ரெஸ் போட்டுருப்பான், அடுத்த நாள் கோட்டு சூட்டோடு வருவான். ஆனால் இந்த ரிஷபராசிக்காரன் அப்படி கிடையாது. எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காத ஒரு மனுஷன். எவ்வளோ பெரிய மேன்மையான குணம் இருந்தாலும் அந்த குணத்தை மட்டுமே வெளியே காட்டுவானே தவிர அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த பணத்தினால் ஆகக்கூடிய மாற்றங்களை வெளியே காட்ட மாட்டான். அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஆள் தான் இவங்க. இவங்களுடைய ஒவ்வொரு முறையும் மனிதனுக்கு ஒரு விஷயம் உருவாகிட்டே வரும்போது அவனோட டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சிட்டே வரும். ஆனால் ரிஷபராசி அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஒரு முறை மனதில் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமா இந்த ரிஷபராசிக்கு இருக்கும். இவங்களோட மனநிலை மற்றும் உழைப்புத்தன்மை தான் இவங்களை உயர்த்திட்டு கொண்டு போகிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் வெளியே அமைதியான இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 யோசனைகளை ஓடிட்டே வச்சுட்ருப்பாங்க. யாரையுமே எளிதில் நம்ப மாட்டாங்க. ஒருவரை நம்பினா முழுமையாக நம்பிடுவாங்க. துரோகம் நடந்தால் அதையும் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டாங்க. அதிகமாக ஆனவங்களுக்கு நடந்த துரோகங்களும் நிறைய கஷ்டங்களும் தான். இந்த கஷ்டங்கள் யாரால் உருவாச்சு அப்படின்னா இவங்க நம்பிக்கை வச்சதுனால தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லணும். ஒரு விஷயத்து மேலே அதீத நம்பிக்கை, ஆனால் அந்த நம்பிக்கை நிறைவேறலை அப்படின்னா அதற்கு காரணம் உங்கள் கூட இருக்கிறவனே தான் இருந்திருப்பான். அதுதான் துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரிஷபராசியோட குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொறுமை ரொம்ப அதிகம். இந்த ராசிக்கு பொறுமை அப்படிங்கிறது ரிஷபங்கிறதுல பொறுமைன்னு வச்சுருக்கலாம். ஆனால் ரிஷபராசியில் இருக்கிற சில பேர் சொல்லுவீங்க, அப்படிலாம் இல்லையே சார், என்னால் அவ்வளோலாம் பொறுமை இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. சார், உங்களுக்கு பொறுமை இல்லை, இந்த ராசிக்காரராகிய உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய தசாபுத்தி கேட்கணும். உங்களோட தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு, இது எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய நிதானமும் அங்கீகரிக்கப்படுது. இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பலம் பொருந்தியவங்க. ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே அதை பற்றி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா பதட்டமாக இருப்பாங்கள ஒருத்தர், அச்சோ இப்படி ஆச்சுன்னு. இந்த ராசிக்காரர் அவ்வளோ சீக்கிரம் பதட்டம் ஆக மாட்டாங்க. அப்படி மீறி நீங்கள் பதட்டம் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராசியினுடைய இது செல்லுபடியாகல, உங்களுக்கு வேறு எதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த நெகட்டிவ் எனர்ஜியுமே வெளியே போக்கலாம். அது ஜாதகத்தின் மூலமாக செக் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. அதே போல் அமைதியாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய நபர்களில் நீங்கள் ஒரு முக்கியமான நபர். அதை மட்டும் நீங்கள் என்றைக்கும் விட்டுறாதீங்க. அமைதியாக யோசித்து முடிவெடுக்கணும். இந்த குடும்ப பாசம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மிகவும் முக்கியம். குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் இந்த ராசிக்காரர். பணத்தோட மதிப்பு தெரியக்கூடிய ஒரு முக்கியமான நபர் ரிஷபராசிக்காரர்கள். ஆனால் சில சமயத்தில் நீங்கள் பணத்தை தண்ணி மாதிரி செலவிட்டதுனால தான் இப்போ நீங்கள் பாடத்தை கற்றுக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கிறது உண்மை. பணம் சம்பாதிப்பது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத நன்றாக அறிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். தேவையில்லாமல் செலவு செய்ய விரும்ப மாட்டீங்க. இந்த ராசிக்காரர்கள் ஒரு உன்னதமான ராசி, ஒரு தனித்துவமான ராசி. கோபம் தாமதமாக வரும். இவங்க எளிதில் கோபப்பட மாட்டாங்க. ஆனால் கோபம் வந்துச்சு அப்படின்னா அதை கட்டுப்படுத்தவே முடியாது, அந்தளவுக்கு கோபம் வரும். இந்த ரிஷபராசிக்காரர்களோட கூட இருக்கிற யாராவது இருந்தால் சொல்லுங்கள், இந்த ராசிக்காரனுக்கு எவ்வளோ கோபம் வரும், அது எப்படி ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். மனதில் வச்சுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர் எதை சொன்னாலும் மனசில் வச்சுக்கிறான்பா அப்படிம்பாங்க. யாராவது துன்பப்படுத்தினா அதை வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு புழுங்கிட்டே இருப்பாங்க. அதை பழி வாங்கணுங்கிற எண்ணம் வேறு, ஆனால் அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ராசி நீங்கள். அழகும் வசதியும் பிடிக்கும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்கள் அழகாக இருக்கணும் அப்படின்னா எங்களை மெருகேற்றிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வசதி கொஞ்சம் லக்ஸூரியாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை, நல்ல உணவு, நல்ல உடை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க. காதலில் ரொம்ப உண்மையானவங்க. இந்த காதல் உண்மை அப்படிங்கிறது காதல் மற்றும் உறவுகளில் மிகவும் நேர்மையானவர்களாக இருக்க எங்களுக்கு மட்டும்தான் அது உண்மை அப்படிங்கிறது உண்மைத்தன்மை தெரியும். ஒருவர் நேசித்தாங்க அப்படின்னா முழு மனதோடு நேசிக்கக்கூடிய நபர். ரொம்ப அப்படி டீப்பாக உள்ளே போயிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு உன்னதமான ராசி. ரிஷபராசிக்காரர்களோட பலவீனம் என்ன தெரியுமா? பிடிவாதம் அதிகம். உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அதை விடவே மாட்டேன். யாருடைய ஆலோசனையும் உடனே ஏற்க மாட்டீங்க. இவன் அட்வைஸ் கொடுக்குறான், சரி ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது மைண்டில் போட்டு வாங்க மாட்டோம். இந்த ரிஷபராசிக்கார்ட்ட அது ஒரு பெரிய ட்ராபக். இது உண்மையாக இல்லையான்னு மறக்காமல் சொல்லுங்கள். யாருடைய ஆலோசனை கேட்டாலும் கேட்டுக்குவீங்க, ஆனால் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டீங்க. மன அழுத்தத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிற ராசியில் இந்த ராசி ஒரு முக்கியமான ராசி. அதிகம் யோசிப்பீங்க, ரொம்ப அதிகமாக டீப்பாக யோசிப்பீங்க. சில நேரங்களில் சோம்பேறித்தனம் வரும், கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகம் அப்படின்னே சொல்லுவாங்க உங்ககிட்ட. ஸோ தற்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, 2026 தமிழ் புத்தாண்டு பிறந்ததுலேருந்து ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்திருக்கலாம். மாற்றங்கள்லாம் எந்த அளவுக்கு மாற்றங்கள் அப்படின்னா, பண நெருக்கடி உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். இது இப்போ இருக்கா இல்லையான்னு மறக்காமல் சொல்லுங்கள்.
ஒரு சிலருக்கு இல்லை சார் இப்போ தான் சார் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படிம்பீங்க. எங்களுக்கு வந்து தசாபுத்தி மாற்றம் வேறையாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து லக்கினம் வந்து வேறையாக இருக்கும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படி சார் எதாவது செக் பண்ணி பாருங்கன்னா லோக்கலில் கொடுத்து செக் பண்ணுங்கள். ஏதாவது ஜோதிடர்கிட்ட கொடுத்து செக் பண்ணுங்கள். இல்லை சார் அங்கே ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கீழே கொடுத்துருக்கிறது ஒரு விவிஐபி ஜோதிடர் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும் தான் பார்ப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். வேணும்னா மட்டும் நீங்கள் வந்து கீழே இருக்க நம்பர் பயன்படுத்தி நீங்கள் ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி எடுத்துட்டாலும் பரவாயில்ல. அதே போல் வருமானம் வந்தாலும் கையில் பணம் தங்காமல் இருக்கக்கூடிய சில ராசிகள்லாம் இருக்குல்ல, அதில் முதல் ராசி நீங்கள் தான். எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு செலவு வந்துகிட்டே இருக்கும். ஒரு 500 மிச்சம் பண்ணி வைக்கலாம்னா கூட அதுக்கு ஏதாவது ஒரு நோண்டிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவுகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு. ஆனால் இதுக்கு மேலாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. கடன்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இப்போ கவலைப்பட தேவையில்ல. அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு கடன் அழுத்தம், முன்பு எடுத்த கடன்களை தற்போது மன அழுத்தத்தை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். எப்பயோ எடுத்த கடன் தான், ஆனால் இன்னும் உங்களை வந்து வாட்டி வச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தில் உள்ள யாருக்கும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள் இல்லை. நீங்களுமே வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கல. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்துருக்கும். வேலை பிரச்சனை, வேலையில் மதிப்பு குறைப்பு. நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க, உங்களுக்கான வேலைக்கான ஊதியம் கரெக்டாக கிடச்சிருக்கானா கிடச்சிருக்காது. நீங்கள் செய்கிறது 10,000 வேலைன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 1000 சம்பளமாக இருக்கும். உழைப்புக்கு தகுந்த பலன் இல்லாமல் போகிற நிலை உங்களுக்கு இருக்கலாம். அதே மாதிரி வேலையோட மதிப்பு உங்களுக்கு குறைவாக இருக்கும். நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையில் நடக்கிறதா. என்ன சார் அது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுமே அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இது அதிகமாகவே இருந்திருக்கும். நீங்கள் நம்பிய ஒருவர் ஏமாற்றி இருக்கலாம். உங்கள்கிட்ட ஒருத்தர் பணம் வாங்கிட்டு உங்களோட கூட இருந்த நண்பனே இல்லை குடும்பத்தில் ஒருத்தரையே வந்து உங்களை நல்லா ஈஸியாக ஏமாற்றக்கூடிய ஒரு ராசி தான் நீங்கள். அதாவது உங்களை அவங்க ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. ஏமாறக்கூடிய ராசி நீங்கள். ஸோ இந்த ராசி அதிகமாக துரோகங்களை அனுபவித்தாலும் அசால்ட்டாக தொடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது பழக்கமாயிடுச்சு இல்லை. அந்த மாதிரி மன அழுத்தம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இரவு தூக்கம் குறையுது. இந்த ராசிக்காரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தூக்கமின்மை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதிக யோசனை வந்து அதிகமாக இருக்கும். நைட்டு தூங்கினா தூக்கம் வராது. ஏதோ யோசனை போகும், கற்பனை போகும். அதுக்கோசரம் செல் எடுத்து கையில் வச்சு நோண்டிட்டு இருக்க தான் தோணும். எதிர்கால பயம் வந்து உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கும். எதிர்கால பயம் போன்றவெல்லாம் இருக்கலாம் அப்படிம்பாங்கள்ல. ஸோ இந்த எதிர்கால பயம் வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாகவே வர ஆரம்பிச்சிருக்கும். அது ஏன்னே தெரில சார். இப்போ வேலைக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்குது சார். ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது, தொழில் சம்பளம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வருங்காலத்தில் என்ன பண்ணுவோங்கிற ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயங்கள் வந்து மைண்டில் அப்போ வந்து போகுது சார் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனைலாம் ஏன் உருவானது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதிக பொறுப்புகளை வந்து ஏற்றுக்கொண்ட ராசி வந்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரில் வந்து தான் பார்த்துருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல பொறுமையும் தங்கள் மீது ஒரு நம்பிக்கையும் வச்சு அவங்க இடத்துல சொல்லிடுவாங்க. இந்த அதிக பொறுப்பு வந்து ஏற்றுக்கிற ராசி ரிஷபராசி அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா திடீர்னு 2 அண்ணன் உங்களுக்கு இருப்பான். ஆனால் 3வது பையனாக இருப்பீங்க, இல்லை நீங்கள் 2வது பையனாக இருப்பீங்க. நீங்கள் வந்து குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. சொன்னோன்னே என்ன ஆகும், அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த பாரமும் உங்ககிட்ட இருந்திருக்கும். அப்போ என்ன ஆகுது, ரிஷபராசிக்காரர்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் தங்கள் மீது ஏற்றுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அது வந்து அதீத பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக மாறுது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. இதுதான் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதே மாதிரி யாரையுமே மறுக்க முடியாமல் நீங்கள் வந்து சரிப்பா நீ சொன்னால் ஓகே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிறதுனால பல விஷயத்தில் மாட்டிக்கிங்க. பலருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க, ஆனால் அவர்கள் வந்து திருப்பி உதவாமல் போயிருக்கலாம். உதவி வந்து நிறையா நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஆனால் அந்த ஆள் வந்து திருப்பி உங்களுக்கு உதவி இருக்க மாட்டான். நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் ஒன்றும் செய்யலை, அவன் வந்து திருப்பி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து நீங்கள் செய்யலை. ஆனால் ஒரு வேளை அவன் வந்து அது மனசில் வச்சுக்கிட்டாவது இவங்க வந்து செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட கொஞ்சம் ஒரு மனசுக்கு திருப்தியாக இருந்திருக்கும்ல. அவன் அன்றைக்கி நன்மை செஞ்சான், அவன் நம்ம வந்து ஓரளவுக்கு நினச்சாவது பார்க்கணும் அப்படின்னா அவன் நினச்சானா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுதான் மெயின். அது வந்து அப்படி அவன் நினைக்க மாட்டான். அவங்ககிட்ட தவறான நம்பிக்கையோடு பணம் கொடுத்தவங்க யாரும் திருப்பி தரமாட்டாங்க உங்ககிட்ட. ஒரு சிலரை சொல்கிறேன், எல்லாரையும் நான் சொல்லலை. அதே மாதிரி குடும்ப செலவுகள், வீடு, குழந்தை, மருத்துவம், வியாபாரம் போன்ற காரணங்களால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சில நாட்களாகவும் உங்களுக்கு அமைதுங்க. திடீர் முடிவுகள் அப்படின்னு பார்த்தா சில முதலீடுகள் வந்து எதிர்பாராத பலனை வந்து தராமல் போயிருக்கலாம். அதாவது சில முதலீடுகள் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு முதலீடு போகிறீங்களோ அந்தளவுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி கடன் பிரச்சனை இப்போது அதிகமாக இருக்கா, குறைய ஆரம்பிச்சிருக்கா, இதுதான் உங்களுக்கு ஒரு மெயின் பாயிண்ட்டாக இப்போ வந்து போய்ட்டுருக்கு. சரி, இந்த காலகட்டம் கடன் பிரச்சனை எப்படி இருக்க போகுது, குறையுமா இல்லை அதிகரிக்குமா? இப்போ அதிகமாக இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக கடன் அழுத்தம் அதிகமாக தான் இருந்திருக்கும். அந்த கடன்கிறது இஎம்ஐ தான். நீங்கள் ஒன்றும் அப்படியே கழுத்து பிடிச்சிட்டு இது பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போட போயிருக்கும். ஆனால் தற்போது அந்த நிலை வந்து மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் காலம். முக்கியமாக பழைய கடன்களை அடைக்க வழிகள் கிடைக்கும். எதிர்பாராத உதவி கிடைக்கலாம். நிலுவையில் இருந்த பணம் வந்து திரும்ப கிடைக்கும். ஒரு ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்குது சார், அது இப்போ தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து கிடைக்காத வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. புதிய வேலைவாய்ப்பு அல்லது கூடுதல் வருமானம் வந்து உங்களுக்கு இருக்கும். புதிய வேலைவாய்ப்புனா நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒன்று வந்து அமையலாம். அதே மாதிரி ஆனாலும் இன்னும் ஒரு சில முக்கியமான எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது. அது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதிய கடன் எடுக்கிறதுல கவனமாக இருந்துக்கோங்க.
இந்த காலத்தில் தேவையில்லாமல் பெரிய கடன் எடுக்கவே கூடாது. இந்த டைம் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து அதை அடைக்கிறதுக்கு பல யுகங்களே ஆகலாம் உங்களுக்கு. ஸோ கடன் பிரச்சனை எப்படி தீரும்? செலவை கட்டுப்பாடுங்க. செலவு வந்து நீங்கள் எந்தளவுக்கு கட்டுப்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு வந்து முதல்ல தேவையில்லாத செலவுகளை வந்து நிறுத்துறதுக்கான வழியை பாருங்கள். அதுதான் உங்களுக்கு மெயின். ஒரே நேரத்தில் எல்லாம் தீர்க்க முடியாது. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் எல்லாமே தீர்க்க முயற்சிக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. ஒவ்வொரு கடனாக திட்டமிட்டு அடைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். அதே மாதிரி நண்பர்களை விட குடும்ப ஆலோசனை கேளுங்க. நீங்கள் வந்து அதிகமாக நட்போட்டாரங்கள் அதிகமாக கொண்ட ராசி ரிஷபராசி. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமாம்பா, அப்படி இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறோமா, ஆனால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, மாட்டிக்குவீங்க. நண்பர்கள் சொல்வதை விட குடும்பத்தினுடைய கருத்துக்கள் நல்லது உங்களுக்கு. அதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்க ஆரம்பிங்க. சேமிப்பை தொடங்குங்க. சிறிய தொகை இருந்தாலும் தினசரி சேமிக்க ஆரம்பிங்க. சார் டெய்லி 100 200 எடுத்து வைக்கிறேன் சார், ஒரு இஎம்ஐக்கே உங்களுக்கு பத்தும். ஒரு இஎம்ஐ உங்களால் கவர் பண்ண முடியும். மன அமைதி முக்கியம். பயம் அதிகமானால் தீர்வு கிடைக்காது, தீர்வு தெரியாது. அமைதியாக இருந்தாலே வழி கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த தெய்வத்தை வணங்கினா நல்லது அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போது கீழ்கண்ட தெய்வங்களை வந்து நான் சொல்கிறேன். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, குலதெய்வம் அப்படிங்கிறது ஒன்று, அதே மாதிரி உங்களோட கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஒன்று. ஸோ இப்போ நான் சொல்கிற லிஸ்ட்டெல்லாம் வந்து இப்போ நான் எடுத்து வச்ச லிஸ்ட்டு நான் அப்படியே சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட குலதெய்வம், ஓகேவா? இஷ்ட தெய்வம்னு ஒன்று வழிபடுவீங்க. அது உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம், உங்களுடைய தாய் தந்தையினுடைய குலதெய்வமாக இருக்கலாம், உங்களுடைய தாயினுடைய குலதெய்வமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஃபேவரட்டான முருகர், விநாயகர் அந்த மாதிரி தெய்வங்களாக இருக்கலாம், ஆஞ்சநேயராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது மகாலட்சுமி வழிபாடு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு செல்லுபடி ஆகலை அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் வந்து உங்களுக்கு 60% தான் பொருந்திருக்கும். இல்லை சார் ஓரளவு தான் பொருந்திருக்கு, நான் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர் பயன்படுத்தி உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா A to Z கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட கருத்துக்களை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதகத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு, உங்களுடைய மேனுவல் புக்குங்க அது, நீங்கள் வந்து கிரியேட் ஆகும்போது உங்களோட மேனுவல் புக் உங்களை இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகமே. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு தீர்வுகள் சொல்லிடுவாங்க. ஒரு விவிஐபி ஜோதிடர் தான், கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த நம்பரை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிக்கலாம். ஃபோன் பண்ணி அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து தொடரலாம். அதே மாதிரி பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையிறதுக்கு முக்கியமான ஒரு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. பண வரவு அதிகரிக்கும், வீடு அமைதியில் கிடைக்கும், வீடு வந்து அமைதியாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், கடன் சுமை குறையும். இதெல்லாம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா தான் முடியும். வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபடணும். முருகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் முருகர் கோயிலுக்கு போய் செல்வது ரொம்ப நல்லதுங்க. இந்த ராசிக்காரர் வந்து செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கத்தில் சின்ன கோயில் தான் சார் இருக்குது, போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பலன் என்னென்ன அப்படின்னா, எதிரிகள் வந்து விலகுவாங்க, தைரியம் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவங்க இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பெருமாள் வழிபாடு சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு வந்து ரொம்ப நல்லது. நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். மன அமைதி கிடைச்சிச்சு அப்படின்னா யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டக்குன்னு எல்லாமே தீர்ந்துருமா அப்படின்னு கேட்டால், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமான்னு கேட்டால் தீர்றதுக்கான வழி பிறக்கும். அப்போ அந்த வழி பிறக்கணும் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? உங்களோட மைண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ மன அமைதி கிடைக்கும், குடும்ப பிரச்சனை வந்து குறையும், தடைப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். குலதெய்வ வழிபாடு நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை வந்து போயிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு மெயினாக தூக்கிவிடும். ஸோ தடைகளை நீக்கும், குடும்ப முன்னேற்றம் வரும், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். நீங்கள் திடீர்னு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா உங்களோட குலதெய்வத்தினால் மட்டும்தான் இருக்கும். அது நிறையா பேர் தெரியறதில்ல. கிரக அமைப்பும் குலதெய்வத்தினுடைய அருளும் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு திடீர்னு லக்கு கிடைக்கும். அதே மாதிரி சார் அடுத்த 12 நாளைக்கு எப்படி இருக்க போகுது? 12 நாளுக்கு அப்புறம் நம்ம அடுத்த வீடியோ போட போகிறோம். ஸோ 12 நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நாள் 1 முதல் நாளில் மனக்குழப்பம் உங்களுக்கு குறையும். நீண்ட நாளாக இருந்த குழப்பத்திற்கான ஒரு தீர்வு, ரொம்ப பெரிய குழப்பம் இல்லை, ஓரளவுக்கு மைல்டாக இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மைல்டான ஒரு குழப்பம்லாம் அது தீரக்கூடிய ஒரு குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அதே மாதிரி 2வது நாள் பணம் வரவு, பெரிய தொகைலாம் கிடையாது, சிறிய தொகை வருமானமாக கிடைக்கும். 3வது நாள் குடும்ப சந்தோஷம் வந்து நிலைத்திருக்கும். குடும்ப சந்தோஷத்தில் நல்ல செய்தி வந்து சேரும். அதே மாதிரி 4வது நாள் உடல் சோர்வு இருக்கும். உடல் ஓய்வு கண்டிப்பாக தேவை. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப தேவை. அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு நாள் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய நாட்களில். அதே மாதிரி 5வது நாள் நண்பனுடைய உதவி கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத ஒருவர் வந்து உதவி செய்கிறதுக்கு வருவான். வேலை முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்த நாள் 6வது நாள் வேலை தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கும். 7வது நாள் செலவு அதிகரிக்கும், திடீர் செலவுகள் வரலாம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணணும். 8வது நாள் மன அமைதி, நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் குறையக்கூடிய ஒரு நாள்.